சார் ஆனா நீங்களே வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் நடந்திருக்கலாம்னு ஒரு சஸ்பிஷன் ஆமா ஆமா இல்லையே அது வந்து இல்லை. நான் வந்து லெட்டரை நான் கையெழுத்து போடல, நான் நேரம் இங்கே தான் வந்துட்டு இருக்கேன். நான் எதை வச்சு சொன்னேன், இதே மாதிரி ஒரு லெட்டர் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒன்று அது ஃபோர்ஜரியாக இருக்கும் அல்லது ஹார்ஸ் ட்ரேடிங் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். நீங்கள் அவங்க சொல்கிறத எடுத்துகிட்டு பேசுகிறீங்களா, அந்த கையில் அந்த கயிறு இருக்குது அது இருக்குது, அதெல்லாம் அவர் ஃபோட்டோ ஒரு நாள் கட்டிகிட்டு இருக்காரு, அதை வச்சு மாதிரி பண்ணலாம் வீடியோ. இன்னொன்று, அந்த லெட்டர் உண்மைன்னா அந்த லெட்டரை வந்து அவங்க கொடுக்கலாம் கவர்னர்கிட்ட. இன்னொன்று, அப்படியே இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வாதத்துக்கு உண்மைன்னா என்ன பேரம் நடந்திருக்கு, அதை தான் ஹார்ஸ் ட்ரேடிங் சொல்லுது. ஏதோ பேரத்தில் தானே கேட்டிருக்கணும். இல்லை அது விடுங்க, இல்லை அதுலேயும் சேர்க்கணும், அது லெட்டர்லேயும் சேர்க்கணும். அது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க அதை லெட்டர் கொடுத்தாரேன்னு அதை விஜய் பப்ளிஷ் பண்ணதில் இவங்களும் அதை உண்மைன்னு நினச்சிட்டு கேட்குறாங்க. அதை ஒரிஜினல் காப்பியை சொன்னீங்களா பிரதர், அதை வாங்கி கொடுங்க. இவர் கொடுத்த ஒரிஜினல் லெட்டர் அவங்கள்ட்ட தானே இருக்கணும். இவர் கொடுத்த லெட்டர் என் கன்சென்ட்டோட கொடுத்ததா சொல்கிறாருல, அந்த கன்சென்ட்டுக்கு ப்ரூஃப் வேணும். அடுத்தது என்ன பேசிஸில் கொடுத்துருப்பாரு, இவருக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது. அவர் ஒன்று இவருக்கு அத்தை பையனோ மாமா பையனோ கிடையாது. எங்களுக்கு அவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது. விஜய் நேரடியாக கூட இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டார். அவருக்கு திடீர்னு போய் எனக்கு 5:30 மணிக்கு இந்த லெட்டரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் அந்த லெட்டரை கொடுக்க வேண்டிய அவசியம்னா, இவரே ஆன் ஹிஸ் ஓன் இவருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அந்த கவர்னர் மாளிகையிலேருந்து பேசினதும் அவருக்கு ஃபோன் பண்ணி அவங்க தான் 2 பேரும் வந்திருக்காங்க. அது ஒன்றுமே பேசப்படலைன்னு சொல்கிறேன் நான். அப்புறம் நீங்கள் தானே அந்த லெட்டரை கொண்டு கொடுத்தீங்க. விஜய் கொடுத்த லெட்டர் இல்லை சார். சார் தம்பி 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 அந்த லெட்டர் கொடுத்துருக்கீங்கல்ல, இவருடைய லெட்டர், இவர் சப்போர்ட் லெட்டர், அது என்ன ரொம்ப டெக்னிக்கலா கேக்குது. இல்லப்பா இல்ல எங்க லெட்டரை அங்க கொடுத்திருக்காங்களே ஒரு ஃபோர்ஜரியா ஒரு ஜெராக்ஸ் காப்பி, அது கொடுத்துருக்காங்கன்னா அப்புறம் இவர்கிட்ட பேசிக்கலாம். சிங்கிள் எம்எல்ஏ லெட்டர் கொடுத்துட்டோம்னா பயந்துருவாரு, நம்ம அவரை பேசி ஈஸி நம்ம பக்கம் ஓட்டு போட வச்சிடலாம்னு நினைச்சிருக்கோம். விஜய் தான் இருந்திருப்பாரு, வேற யாரு? அப்புறம் யார் அவங்க தாத்தாவா இருப்பாரு? விஜய் தான். ஏன் தம்பி நீங்க விட்டுட்டு எங்கே போய் கேள்வி கேட்குறீங்களா? கவர்னர்கிட்ட கொடுத்த இதை பார்த்தீங்களா? அதில் ஏஎம்எம்கே உடைய எம்எல்ஏ லெட்டர், ஒரு எம்எல்ஏ சப்போர்ட் லெட்டர் இருக்குங்கிறாங்கல்ல. குதிரை பேரம் பண்றதுக்கு தான் ஒரு ஃபோர்ஜரி லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்றேன். இல்ல நீங்க சொல்ற மாதிரி இவர் லெட்டர் கொடுத்துருந்தா ஏதோ பேரம் பேசியிருப்பாங்களா அவர்கிட்ட? அப்பனா நீங்க பேரம் பேசுறியா இல்லையா? குதிரை பேரம் நடக்கும், அதனால எல்லாரும் சப்போர்ட்டை கொண்டாந்து கொடுன்னு கவர்னர் சொல்றது ரைட்டா தப்பா? நீங்க எல்லாம் ஊடகத்தில் உட்காந்துட்டு அவர்கிட்ட 108 இருக்கு, நீங்க இங்கே அவங்கள்ட்ட ஆளை மார்ச் பண்ணணும். இனிமே இதே மாதிரி நபர்கள்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. சார் ஸ்ப்ரெட் இல்ல சார், இவர்கிட்ட கவர்னர்கிட்டே கொடுத்துருக்காங்க சார். அதான் அழிச்சாச்சு சார், அது கவர்னர்கிட்டே கொடுத்துருக்கோம். அதை இதை கொடுத்துருக்கோம், நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். கவர்னர் அதில் வீடியோ நைட்டு 2 மணிக்கு தானே சார் வந்துச்சு. அதுதான் இனிமேதான் அதை என்ன அவங்கள தான் கேட்குறேன், உங்கள் மூலம் கேட்குறேன். திரு விஜய் அவர்களையும் தாவைக்காலேருந்து போட்டிருக்காங்களே அந்த ஒரிஜினல் லெட்டரை கொடுங்க, அந்த வீடியோவை வந்து கவர்னர்கிட்ட கொண்டாந்து கொடுங்க. அவர் வந்து என்ன அடிப்படையில் நீங்கள் அவரை சந்திச்சிங்க, எங்கே சந்திச்சிங்க, எந்த காரில், எந்த ஊரில், எங்கே அதை எடுத்தீங்க? அப்படி அவர் உங்கள் கூட வரதா இருந்தால் அழைச்சிட்டு போயிருக்கலாமே. ஒரே எம்எல்ஏ தானே, அவர் விருப்பப்பட்டிருந்தா அவங்களோட போயிருக்கலாமே. கட்சி தாவல் தடை சட்டம் வராது. எதனால அதை மிஸ் பண்ணிட்டு போனீங்க, அவரை விட்டு போனீங்க, என்ன காரணம்? நான் கேட்குற கேள்வியெல்லாம் சரிதானே தம்பி? அதில் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கிறீங்க, கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போகிறீங்க, சுயநினைவோட மகிழ்ச்சியாக போடுறாரு, எதுக்கு அவரை விட்டு போகிறீங்க? அழைச்சிட்டே போயிருக்கலாமே. சார் இப்போ நம்ம புகார் கொடுத்தது மூலம் ஆளுநரோட கவனத்துக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போயிருக்கோம் சார். அதாவது வந்து ஒரு குதிரை பேரம் மாதிரியான சூழல் இங்கே நடக்குதுன்னு இதை அடிப்படையாக வச்சு கவர்னர் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 பேரோட ஆதரவோட விஜய் புதுசாக கவர்னர் மாளிகைக்கு போகையில்
இல்ல சார் இங்க குதிரை பேரம் நடக்கிறதா எனக்கு தகவல் வந்திருக்கு, அதனால இப்போதைக்கு நான் எந்த முடிவு எடுக்க முடியாது, அதை பற்றி விசாரித்த பிறகுதான் நான் முடிவு எடுக்க முடியும்னு திருப்பி அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது நீங்க கவர்னருடைய ரெஸ்கிரிட்டரி பவர் அதெல்லாம் போய் நான் வாய்ப்பு இருக்காலாம் நான் பதில் சொல்லிட்டு கூடாது. இல்ல அதை மனசுல வச்சுதான் டிடிவி தினகரன் அவர்கள் புகார் கொடுத்திருக்கிறாரு, இதுக்கு பின்னணியில வந்து பாஜக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தாவேக்கால சொல்றாங்க. அப்பனா விஜய் வந்து அந்த லெட்டர் காமராஜோட பேர்ல ஒரு லெட்டர் இருக்குன்னு கொடுத்துருக்காரு ஜெராக்ஸ் காப்பி, அதோட ஒரிஜினல் கொண்டு கொடுக்கலாமே பிரதர்? என்ன சார் எங்க தென்னை மரத்தில் நீங்க நேற்று மழை பெஞ்சது கூட பாஜக காமிங்க போல இருக்க. தம்பி 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 நீங்க கேட்குறீங்க, நான் திருப்பி உங்களை கேட்குறேன். இது விஜய் கொடுத்த லெட்டர், அவர் நேற்று போய் நைட்டு ஜீன்ஸ் பேண்ட்ல போய் கொடுத்தாரு பக்கத்தில் அவங்க தோழர்களோட. அந்த லெட்டரில் ஏஎம்எம்கே 1 MLA ரெஃபரன்ஸ் அனெக்சர் ஜீன்னு இருக்கு, தெரியல அதை பார்த்தீங்களா? அப்புறம் அந்த லெட்டர் யார் பிஜேபி சொல்லி கொடுத்தாரு அவரு? இல்ல சார், இந்த லெட்டரை கொடுத்தோம் சார், எம்எல்ஏ அனுப்பியிருந்தா அவர் அழைச்சிட்டு போயிருக்க வேண்டியது தானே. அந்த ஒரிஜினல் லெட்டர் எங்க? இது வந்து ரொம்ப இந்த கேள்வி வந்து விஜயை விட விபரீதமா இருக்கு உங்க கேள்வி. அந்த விபரீத சக்தியை விட மோசமா இருக்கு உங்க கேள்வி. சார் 25 சார் 40 இயர்ஸ் சார் 87ல இருந்து சார் விஜய் ஆட்சி அமைத்தால் தமிழ்நாட்டுக்கு அது பேரழிவை ஏற்படுத்துங்கிறேன், அவ்வளவுதான். ஏன்னா ஒரு ஆட்சி அமைப்பதற்கே இத்தனை போர்ஜரி வேலை பண்றீங்க, இத்தனை 420 வேலை பண்றீங்க. ஆட்சி அமைச்சா ஆட்சி அதிகாரம் வர்றதுக்கு முன்னாடியே இவர திமுறா, இவர அகங்காரமா ஆணவமா ஒரு ஒத்த எம்எல்ஏ தானே அவர் கடிதம் வாங்கி விடலாங்கிற தைரியத்துல போர்ஜரி லெட்டர் கொடுக்குறீங்க. இந்த நான் முன்ன சொன்னேன், பாவப்பட்ட பெண்கள் உடை மாற்றப்பையோ குளியலறையில் இருக்கிறப்ப வீடியோ எடுத்து மிரட்டுவது போல இவரை மிரட்டி இவரை வந்து வாங்கிக்கலாம் கடிதம்னு சொல்லி ஒரு லெட்டரை காப்பியை கொடுக்குறீங்க. துடிச்சு இருந்தால் அந்த ஒரிஜினல் நீங்கள் கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கணும். ஜெராக்ஸ் காப்பி என்ன சிஸ்டர் நான் சொல்றது கரெக்டா? ஜெராக்ஸ் காப்பியை கொடுக்குறீங்க, அவங்க ஒரிஜினல் கேட்டதும் வந்து தர்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அவங்க அந்த ஒரிஜினல் ஜெராக்ஸை வச்சு பேசுறாங்கன்ட்டு இவர் நம்பரை எடுத்து இவர்கிட்ட பேசுறாங்க. இவர் நான் ஒன்றும் லெட்டரே கொடுக்கலையேன்னு சொல்லி இம்மிடியேட்டாக இவருக்கு அடிக்கிறாரு. அவர் ஒரு பேனிக் ஆகிட்டாரு, என்ன இது மாதிரிலாம் வருதுன்ட்டு. மன்னார்குடி போக வேண்டியவர் பாண்டிச்சேரியிலேருந்து மெட்ராஸ் வந்துட்டார். அந்த நேரத்தில் நான் 2 முறை ட்ரை பண்ண போய் நான் வாட்ஸ்அப் ஃபோனில் பேசுவேன், அவர் ஒரு சின்ன ஃபோன் வச்சுருந்தார் தான் கையில் வச்சுருந்துருக்காரு. அந்த ஃபோனை காரில் சீட்டு கீழே விழுந்துட்டான், எடுக்கலன்னார். எனக்கு இவர் பண்ணி தான் தெரியும் அவர் 2 பேரும் ஒன்றா ட்ராவல் வர்றாங்கன்னு, இவர் ஃபோன் பண்ணி தான் தெரியும் கவர்னர் மலைக்கு வராங்க.